திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மிக நெருங்கிய நண்பர்கள் அமைச்சர்கள் வட்டத்தில் அங்கே 2 நீதிபதிகளுக்கு கீழே இருக்க உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதிக்கு சில 100 கோடிகள் கொடுத்து பேசிட்டேன், ஸ்பிளிட் வெர்டிக்ட் வரும் இன்னும் 6 மாதம் 1 வருஷம். செந்தில் பாலாஜி 2 நாள் முன்னாடி அவருக்கு ரெய்டு வந்த உடனே அன்றைக்கு ராத்திரி ஃப்ளைட்டில் போய் அங்கே ஒரு சாரை சந்தித்தார், ஒரு வழக்கறிஞர் சாரை அப்படின்னாங்க. அந்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி ஒரு கேஸுக்கு வரணும்னா 50 லட்சம் ரூபா. வழக்கறிஞருக்கு 50 லட்சம்னா தீர்ப்பு வாங்குறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க? ஒரு கட்டு 500 ரூபா நோட்டு கட்டுன்னு சொன்னால் 5 லட்சம் ரூபா வருது. உச்சநீதிமன்றம் வரைக்கிலும் பணம் பரவுகிறதுங்கிற பயம் இருக்குது. சில தீர்ப்புகள் ஏன் எப்படி வருதுன்னு தெரியல. உதாரணமாக எம்பி எம்எல்ஏக்கள் தவறு செஞ்சால் 6 மாதத்துக்குள்ளே அந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு ஸ்பெஷல் கோர்ட்டு போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடி பாராளுமன்றத்தில் ராஜ்யசபாக்குள்ள காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அபிஷேக் மனு சிங்வி உட்கார்ந்து சென்ற இடத்தில் ஒரு கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டுகள், அது எவ்வளோன்னு கூட அறிக்கைகள் வரல. ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில் கேஷ்னா அவரை எங்களுக்கு எப்படி வெளியேற்றுறதுன்னு தெரியலன்னு சொன்னால், நீதிபதிகளும் திமுக போன்ற ஊழலுக்கு பெயர் போன கட்சிகளும் நீதிமன்றத்தையும் நீதிபதிகளையும் பயன்படுத்துகிறார்கள். அதே போல தனியார்களும் பணக்காரர்கள் தனக்கு எதிரான வழக்குகளையும் பணம் கொடுத்து மாற்றுகிறார்களாங்கிற பயம் வருது. ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி ஜஸ்வந்த் வர்மா அவருடைய வீட்டில் தீப்பிடிக்குது. ஃபயர் சர்வீஸ் அதை அணைக்கிறதுக்கு வர்றாங்க. அங்கே ஒரு ரூம் ஃபுல்லாக பணம் கத்தியாக அங்கே பணம் இருக்கிறது. ஸோ இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அங்கே நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு. அவங்களா கூட பிடிக்கல, வீட்டில் அவர் ஊரில் இல்லையா, தீ பிடிக்குது, ஃபேமிலி கூப்பிடுறாங்க ஃபயர் சர்வீஸை. அவங்க ஒரு ரூமாக அணைச்சிட்டு வர்றப்போ ஒரு ரூம் முழுக்க வைட் ஆஃப் கேஷ்ன்னு பிடிச்சிருக்காங்க. ஒரு ரூமா இல்லை பீரோ ஃபுல்லையா என்னன்னு நமக்கு விஷயங்கள் எதுவும் வரல. இதை பார்த்த உடனே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது, அதாவது ஹைகோர்ட் நீதிபதிகளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுன்னா உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி கீழே இருக்கிற 4 நீதிபதிகள் சேர்ந்த கொலீஜியம் அவங்க உடனே என்ன சொல்லிட்டாங்க, இது எப்படி வந்ததுன்னு தெரியல, ஆனால் இது இப்படிப்பட்ட ஒருவர் இங்கே தொடர்வது சரியில்லை, அதனால் நாங்கள் அவர் ஒரிஜினலாக யூபியை சேர்ந்த அலகாபாத் ஹைகோர்ட் சேர்ந்த, அதுக்காக அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு மாற்றுகிறோம் அப்படின்னு அறிக்கை கொடுத்துட்டாங்க. கொடுத்தவங்களே இன்னொன்று சொல்லியிருக்காங்க, நாங்கள் அவரை டிரான்ஸ்ஃபர் செய்வது பத்தாது, அவர் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன கொடுமைன்னு தெரியல. பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை போட்டாலே அது செல்லுபடி ஆகுமா இல்லையா அப்படின்னு தீர்மானிக்கிறது உச்சநீதிமன்றம். உதாரணமாக நம்ம தேர்தல் பத்திரத்தை நம்ம சட்டமாக ஏற்றி 4 வருஷம் கழித்து செல்லாதுன்னு கேன்சல் பண்ணி யார் கொடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் தான் டிசைட் பண்ணிச்சு. அதே போல் பல சட்டங்களை அவங்க ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், மோடி ஆட்சி 2014 வந்த உடனே ஒரு பெரிய சட்டம் கொண்டு வந்தாங்க, ஜுடிஷியல் ரிஃபார்ம் பில்லுன்னு சொல்லிட்டு. அதில் நீதிபதிகளே தேர்ந்தெடுக்கக்கூடாது இந்த கொலிஜியம் மெத்தட்லங்கிறதுக்கு சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. ஆனால் அது எப்படி பாஸ் பண்ணாங்கன்னா, அது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது போன பீரியட்லேயே ஆரம்பிச்சிருந்தாங்க, பெரிது பண்ணி இவங்க தான் பாஸ் பண்ணாங்க. பாராளுமன்றம் ராஜ்யசபா தவிர இந்தியாவில் உள்ள சட்டமன்றங்களில் 3/2 சட்டமன்றங்களில் பாஸ் பண்ணி போட்ட பில்லு செல்லாது, கொலிஜியம் தான் டிசைட் பண்ணணும்னாங்க. இப்போ கண்ணு முன்னாடி என்ன தெரியுது, ஒரு நீதிபதி அவர் வீட்டில் ரூம்லேயோ பீரோ ஃபுல்லாக கேஷாக அடுக்கி வச்சுருக்காருன்னு பிடிக்கிறீங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, நேற்று மத்தியானத்துக்கு மேலே நடந்திருக்கு, இரவோடு இரவாக அவர் தன்னுடைய மாநில சட்டசபை ஹைகோர்ட்டுக்கு மாற்றப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இது பத்தாது, அவர் ராஜினாமாங்கிறார். அப்போ டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு சட்டம் இல்லையா? ஏன்னால் ஒரு நீதிபதி தவறு பண்ணார்னு சொன்னால் இன்றைக்கு சட்டப்படி இம்பீச்மெண்ட்னு ஒன்று இருக்குது. இம்பீச்மெண்ட்னா பாராளுமன்றத்தில் தான் பண்ண முடியும். அதில் 3/2 பங்கு எம்பிக்கள் இவர் தொடரக்கூடாதுன்னு சொன்னால் தான் முடியும். இது வரைக்கும் நம்ம 1950 இந்த கான்ஸ்டியூஷன் வந்ததிலிருந்து ஒருவர் கூட
இம்பீச் செய்யப்படவில்லை. ஆனால் பல தீர்ப்புகள் விமர்சிக்கப்பட்டுள்ளன. சில நீதிபதிகள் தவறாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு நீதிபதி இம்பீச்மெண்ட் பாஸ் ஆகிடுமோங்கிற நிலையில் ராஜினாமா பண்ணார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் மேகாலயா டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அவரும் இதே ஃபேஸ் பண்ணி ராஜினாமா பண்ணியிருக்கார். நேயர்கள் பேர் தேர்ந்தெடுத்துக்க நம்ம தனிநபர் மேலே நமக்கு எந்த விமர்சனமும் இல்லை. ஸோ இது இப்படி ஒருவர் வீட்டில் கேஷ் பிடிக்கிறாங்கன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா நீதிமன்றத்தில் தீர்ப்புகளை விலைக்கு வாங்கப்படுகிறது அப்படின்னு நம்ம கருணாநிதி சாரே என்ன சொல்லுவார், இது கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இல்லை வாங்கப்பட்ட தீர்ப்பு அப்படின்னு சமயத்தில் சொல்லுவார். உதாரணமாக செந்தில் பாலாஜி கேஸில் அவர் இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் காம்பவுண்டிங்னு ஒன்று போனார். இந்த ஆட்சி வந்த பிறகு, அதாவது நான் இவங்கள்ட்டெல்லாம் பணம் வாங்கி வேலை வாங்கி தரேன் அப்படின்னு வாங்கினது உண்மை, ஆனால் திருப்பி கொடுத்துட்டேன். அதாவது கடனை நம்ம திருப்பி நான் உங்களுக்கு பணம் உங்கள்கிட்ட கடன் வாங்குறேன், கொடுக்கலன்னு என் பேரில் கேஸ் போடுறீங்க, திருப்பி கொடுத்தாச்சுன்னா காம்பவுண்டிங்னு பேர். ஆனால் லஞ்சத்துக்கு அது வராது. ஆனாலும் ஒரு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அதை ஏற்றுக்கொண்டு அவரை அந்த வழக்கிலேருந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்ற பொழுது அப்போ தான் மிக அற்புதமான தீர்ப்பு. அந்த முறை பற்றி பலமுறை சொல்லியிருக்கேன். யார் பாதிக்கப்பட்டவர்கள்ங்கிறதுல எடுத்துக்கிட்டு பணம் கொடுத்தவன் ஏமாத்துறான், வாங்கினவன் ஏமாத்துறான், பட் உண்மையாக படிச்சுட்டு போனவனுக்கு கிடைக்காம போகுது, அவனும் பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு ஒரு மிக அற்புதமான தீர்ப்பு வந்துச்சு. ஆனால் அந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீடியாவிலையும் மிக நெருங்கிய நண்பர்கள் அமைச்சர்கள் வட்டத்தில் அங்கே 2 நீதிபதிகளுக்கு கீழே இருக்க உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதிக்கு சில 100 கோடிகள் கொடுத்து பேசிட்டேன், ஸ்பிளிட் வெர்டிக்ட் வரும், இன்னும் 6 மாதம் 1 வருஷம் இழுக்கலாம் என்று சொல்லப்பட்டதாக ஒரு பரவலான செய்தி பத்திரிகையாளர் மத்தியில் இருந்தது. ஸோ நீதிபதி உச்ச நீதிமன்றம் வரைக்கிலும் பணம் பரவுகிறதுங்கிற பயம் இருக்குது. சில தீர்ப்புகள் ஏன் எப்படி வருதுன்னு தெரியல. உதாரணமாக எம்பி எம்எல்ஏக்கள் தவறு செஞ்சால் 6 மாதத்துக்குள்ளே அந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு ஸ்பெஷல் கோர்ட்டு போட்டிருக்காங்க. இப்போ சென்ற ஆட்சியில் ராகுல் காந்தி செல்லாது 2 வருஷத்துக்கு மேலே அவருக்கு தண்டனை கொடுத்ததற்காக அவர் டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்ட போது அது ஸ்டே வாங்கினாங்க. ஆனால் இப்போயும் அந்த வழக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது. இந்த போன பார்லிமெண்ட் முடிஞ்சு 8 மாதம் ஆச்சு, கடைசி 8 மாதம், இப்போ 1.5 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ நீதிமன்றத்திலும் டிலே ஆகிறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா அந்த தீர்ப்புகள் எல்லாமே மிக கொடூரமாக இருக்குது. அதை பற்றி நான் இங்கே அதாவது அதில் என்ன சொன்னாங்கன்னா, அவரே டிஸ்குவாலிஃபை பண்ணால் 8 மாதத்துக்குள்ளே தான் இருக்குது, ஸோ தேர்தல் வராது, அதனால வயநாடு மக்களுக்கு எம்பி இல்லாமல் போயிடும், அதனால அவருக்கு ஸ்டே கொடுக்குறோன்னாங்க. அப்போ அவர் தேர்தலில் நிற்கிறது சரியா? ஏன்னா 8 மாதத்துக்குன்னு தானே இது. ஸோ இந்த மாதிரி தீர்ப்புகள் வாங்கப்படுகிறதாங்கிற பயம் பல நேரங்களில் இருக்குது. நீதிபதி இப்போ உதாரணமாக செந்தில் பாலாஜி 2 நாள் முன்னாடி அவருக்கு ரெய்டு வந்த உடனே அன்றைக்கு ராத்திரி ஃப்ளைட்டில் போய் அங்கே ஒரு சாரை சந்தித்தார், ஒரு வழக்கறிஞர் சாரை அப்படின்னாங்க. அந்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி ஒரு கேஸுக்கு வரணும்னா 50 லட்சம் ரூபா. ஸோ வழக்கறிஞருக்கு 50 லட்சம்னா தீர்ப்பு வாங்கிறதுக்கே எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. ஒரு கட்டு 500 ரூபா நோட்டு கட்டுன்னு சொன்னால் 5 லட்சம் ரூபா வருது. அப்போ எத்தனை கட்டுகள் வார்ட் ஆஃப் கேஷ்னா? இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடி பாராளுமன்றத்தில் ராஜ்யசபாக்குள்ள காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அபிஷேக் மனு சிங்வி உட்கார்ந்து சென்ற இடத்தில் ஒரு கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டுகள், அது எவ்வளோன்னு கூட அறிக்கைகள் வரல. ஸோ அது எப்படி பிடிச்சது? அவருக்கு சொந்தமாக கண்டிப்பாக ராஜ்யசபாவில் இது இருக்குது, சிசிடிவி இருக்குது. எனவே இதை ஒரு டெஸ்ட் கேஸாக எடுத்துக்கிட்டு அவரை உடனடியாக விடுப்பில் சொல்ல செஞ்சுட்டு டிஸ்மிஸே செய்யணும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ அதுக்கு தேவை என்றால் ஒரு ரிஃபார்ம் பில்லும் கொண்டு வரணும். ஏன்னா ஒரு டெல்லி ஹைகோர்ட் அவர் 2012 அன்றைக்கு இருந்த சமாஜ்வாதி கட்சி ஆட்சியின் போது அவர் இந்த டெல்லியில் காங்கிரஸ் ஆட்சியின் போது இதில் அலகாபாத் நீதிமன்றத்துக்கு போகிறாரு. 2015 இங்கே தான் இருக்காராம் டெல்லியில். ஸோ 10 வருஷத்துக்கு மேலே டெல்லியில் சீஃப் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கிற ஒரு வீட்டில் வேர்ட் ஆஃப் கேஷ் ஃபுல் ஆஃப் ரூம்னு சொன்னால் இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடணும்னு சொன்னால், ஒரு ரிட் பெட்டிஷன் போடணுன்னா 1 லட்ச ரூபா இருந்தால் தான் உங்களது ஃபைலே பண்ண முடியும். வழக்கை நீங்கள் நீதி விசாரணைக்கு கொண்டு வந்து விசாரிக்கிறதுக்கு பல லட்சங்கள் ஆகும். பட் ஒரு பெட்டிஷனை போட்டு அதை ரிஜிஸ்ட்ரார்கிட்ட போய் உங்களை ஏற்றுக்க வைக்கிறதுக்கு, ஏன்னா நானுமே ஒரு வழக்கு போட்டிருக்கேன். ஸோ 1 லட்ச ரூபாய். ஸோ இப்போ இன்றைக்கி இதை பார்த்தால் பயமாக இருக்கிறது. நீதிமன்றம் ஒன்று தான் நமக்கு இன்றைக்கும் நம்பிக்கை தருகிறது. உச்ச நீதிமன்றம் பல தவறான சட்டங்களை வேண்டாம்னு நீக்கியிருக்கு. மத்திய அரசு மாநில அரசு போட்ட சட்டங்களை எல்லாம் செல்லாதுன்னு பண்ணியிருக்கு. அதே சமயத்தில்
சரியான சட்டங்களை செல்லும்னு சொல்லியிருக்கு. காஷ்மீர் சட்டமோ ஆர்டிகல் 370 நீக்கினதெல்லாம் செல்லும்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில் கேஷ்னா அவரை எங்களுக்கு எப்படி வெளியேற்றுறதுன்னு தெரியலன்னு சொன்னால் இல்ல அதுதான் ஒரு கேள்வி உருவாகுது. ஏன்னா ஒரு நீதிபதி வீட்டிலேயே அங்க பணம் வந்து அதிக அளவுல பணம் இருக்கிறது, அது வந்து வெளியே தெரிய வருது அப்படின்னா, அவர் இதுவரைக்கும் கொடுத்த வழக்குகள்ல தீர்ப்புகள் எல்லாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் தானே அதிக அளவில் இருக்கு. அப்போ கடந்த கால தீர்ப்புகள் அப்படின்னு இருக்கும்போது இது அரசியல் சம்பந்தப்பட்ட தீர்ப்புகளும் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட தீர்ப்புகளும் அதிக அளவில் இருக்கும், பப்ளிக் சம்பந்தப்பட்ட தீர்ப்புகளும் இருக்கு. அப்போ தீர்ப்புகள் பணம் வாங்கி கொண்டு இவர் தீர்ப்பளிக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி தானே. இல்லை, இதுதான் நிச்சயமா தெரியுது. இப்போ உதாரணமாக நம்ம லாட்ரி மார்ட்டின் கேஸ் எடுப்பாங்க. அவர் வீட்டில் அவருடைய கம்பெனியில் வேலை செய்கிற ஒருத்தர் வீட்டில் 7.5 கோடி ரூபாய் கேஷ் பிடிக்கிறாங்க ஜெயலலிதா ஆட்சியின் போது. அவர் என்ன பண்ணுறார், ஒரு நாள் 2 நாள் கழித்து ஜாமீன் வாங்கிறதுக்காக அண்ணா நகரில் இருக்கிற ஒரு வீட்டை என் மனைவி விற்பனை செய்திருந்த ஒப்பந்தம் மூலமாக அந்த வீடு அதுக்கு வாங்கின கேஷ் அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்து ஜாமீன் வாங்குறார். ஆனால் அன்றைக்கு போலீஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த ஸ்டாம்ப் பேப்பரை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா ரெய்டு நடந்தது 12ஆம் தேதி. இவர் அந்த ஸ்டாம்ப் பேப்பர் ஸ்டாம்ப் வெண்டார் யார் விற்றாரோ அவருடைய ஆஃபீஸ்லேருந்து விற்கப்பட்டது 13ஆம் தேதி. 9ஆம் தேதி தான் ஆர்பிஐயிலிருந்து அந்த வெண்டாருக்கு போயிருக்கு. ஆனால் அவர் லாட்ரி மார்ட்டின் 1ஆம் தேதி டேட் போட்டு அந்த ஸ்டாம்ப் பேப்பரை வச்சுக்கிட்டு 1ஆம் தேதி அக்ரிமெண்ட் போட்டதாக கொடுத்துருக்கார். இதை இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு ஆலந்தூர் கோர்ட்டில் உங்களுக்கு இதை தள்ளுபடி பண்ணலான்னு தமிழக அரசு வழக்கறிஞர் சொல்ல அந்த வழக்கை முடிச்சு வைக்கிறாங்க. ஏன்னா ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தால் தான் லாட்ரி மார்ட்டினை ரெய்டு பண்ண முடியுங்கிறதுனால அஃபென்ஸை க்ளோஸ் பண்ணலான்னு பண்ணுறாங்க. ஸோ நீதிபதிகளும் திமுக போன்ற ஊழலுக்கு பெயர் போன கட்சிகளும் நீதிமன்றத்தையும் நீதிபதிகளையும் பயன்படுத்துகிறார்கள். அதே போல தனியார்களும் பணக்காரர்கள் தனக்கு எதிரான வழக்குகளையும் பணம் கொடுத்து மாற்றுகிறார்களாங்கிற பயம் வருது. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸுக்கு ஒரு முக்கியமானதாக இருக்கும். இன்னொன்று, உடனடியாக கொலீஜியமே கூட அவரை டிரான்ஸ்ஃபருங்கிறத விட கட்டாய விடுப்பில் அனுப்பிச்சிட்டு அல்டர்னேட்டிவ் யோசிக்கணும். இங்கே தப்பு பண்ணவனா அங்கே போய் தப்பு பண்ணுன்னு அனுப்புறதுக்கு பேர் தண்டனையா? எனக்கு புரியல. இல்லை, அதுதான் ஒரு கேள்வி வருது. இப்போ கொலீஜியத்துக்கு இதுல வந்து ஒரு சட்ட ரீதியாக அதிகாரம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இது எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நாடாளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இந்த விஷயம் குறித்து இப்போ பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் திமுக பொறுத்த வரைக்கும் டிஷர்ட் அணிஞ்சிட்டு போறாங்க. ஸோ இந்த விஷயத்துக்காக நாடாளுமன்றமே ஒத்தி வைக்கப்படுகிறது. அங்கிட்டு காங்கிரஸ் எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் முதலமைச்சர் மான் அவர்கள் பாஜகவோடு சேர்ந்து விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு சொல்லி வெளிநடப்பு செய்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி போராட்டம் பண்ணக்கூடிய எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த விஷயத்தை நாடாளுமன்றத்தில் எடுத்துட்டு போகல? சார், எல்லா நீதிபதிகளும் அவர்கள் வழக்கையே நாளைக்கு சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ சில விஷயத்தில் ஒதுங்கி போகிறது தான் நல்லதுன்னு அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை. ஏன்னா இப்போது பெரும்பாலான மூத்த வழக்கறிஞர்கள் யாருங்க? உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் மனு சிங்வி, கபில் சிபல், இவர்கள் ப. சிதம்பரம், இவர்கள் எல்லாருமே உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் கபில் சிபலை அவங்கள ராஜ்யசபாவில் தேர்ந்தெடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து உத்தரப்பிரதேசிலேருந்து அவரை தேர்ந்தெடுத்து வச்சுட்டாங்க. இப்போ ஆனால் காங்கிரஸ் கட்சிக்காரன் தான் சொல்லிக்கிறார். அவர் சமாஜ்வாதி கட்சி சார்பாகத்தான் இது பண்ணார். இவர் சமாஜ்வாதி கட்சி ஆட்சியில் இருந்தப்ப அரசு கவுன்சிலாக இருந்தவர் தான் இந்த நீதிபதி யஷ்வந்த் வர்மா. ஸோ இது எல்லாமே அரசியல் பின்னணிகள் எல்லாமே இருக்கு. ஆனால் ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் தேவை என்பது மிக முக்கியம். ஏன்னா முதல்ல செய்த மிகப்பெரிய ரிஃபார்ம் மோடி கொண்டு வந்தது 2014 ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் பில்லு தான். ஸோ அதனுடைய தேவை இப்போ வருது. நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கிறது, அதுக்கு அடுத்தது எல்லா கமிட்டிலையும் இது சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுக்கணுமா, இல்லை சிபிஐ தலைவர், இதுக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி வேணுங்கிறதெல்லாம் தப்பு. அவர்கள் அந்த பணியை செய்யறதுக்கு தான் இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அது இருக்கணும். அதே மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இது மாதிரி கையும் களவுமாக பிடிபட்டவரை டிஸ்மிஸ் செய்யறதுக்கோ இல்லை கட்டாய ஓய்வு கொடுக்கறதுக்கோ சட்டம் வேணுங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.